நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இசையமைப்பாளர் திரு ஜேம்ஸ் வசந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்க அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் எல்லாம் வந்துவிட்டன. என்ன அப்படின்றது தெரிந்து விட்டது. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது தாவேகா. இந்த தேர்தல் காலத்தில் அதற்கு முன்பாக விஜய் கட்சியை விமர்சித்து நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தீர்கள். முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? நான் அந்த அரசு தொடர வேண்டும் என்று விரும்பினேன். அது நடக்கலை. மக்கள் இந்த ஒரு மாறுபட்ட தேர்தலுக்கு அவங்க என்ன மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள்ட்ட மனநிலையை இந்த முடிவுகள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்திய அரசியலில் நடந்திராத ஒரு புதுவிதமான போட்டி. அதை கூட விட்டுரும். தமிழ்நாட்டுக்குள்ளேனே வச்சுக்கோமே, இதுவரை தமிழக அரசியலில் இந்த 75 ஆண்டு கால தேர்தல் வரலாற்றில் அரசியல் கட்சிகளுக்குள்ள போட்டி நடந்திருக்கிறது. ஒரு திரைப்பட கட்சிக்கும் இரு பெரு அரசியல் கட்சிகளுக்கும் போட்டி நடந்ததில்லை. அதில் அரசியலை திரைப்படம் வென்றது. இதுதான் மக்கள் நமக்கு விளங்க வைத்திருக்கிறது. இது மக்களை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். இதில் அரசியல் அந்த அளவுக்கு புரியாமையா மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்லை, நான் சொல்றது ரொம்ப தெளிவாக தான் மறுபடியும் சொல்றேன். ஒரு திரைப்பட கட்சிக்கும் அரசியல் இரு கட்சிகளுக்குமான போட்டியில் திரைப்படம் அரசியலை வென்றது. ஒரு திரைப்பட நடிகருக்கு தானே வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போது ஸ்டாலின் வேண்டான்னு எடப்பாடிக்கு வாக்களித்தா அவர் இது வரைக்கும் முந்தைய ஆட்சியில் அவர் செய்த செயல்கள் அல்லது அதோட முந்தைய தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் பண்ணது அந்த அதிமுகனுடைய கொள்கை அடிப்படையில் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவர் வாழ்ந்த பிறகு ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் இந்த அடிப்படையில் சொல்லலாம். இவர்கள் இரு பெரும் அரசியல் கட்சிகள், அரசியல் ஆளுமைகள், அரசாங்கம் நடத்தியவர்கள். இது அரசியல் கட்சியும் இல்லை. அவங்க வந்திருக்கிறாங்க சொல்லிட்டு. இது வரைக்கும் அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. மக்கள் இவ்வளவு கண்மூடித்தனமாக தான் போய் வாக்களிச்சிருக்காங்கன்றதை நான் முழுமையாக தெளிவாக உணர்ந்து சொல்கிறேன். விஜய்க்கு போய் இப்படி தமிழகம் முழுக்க பரவலாக போட்டு இப்படி கிட்டத்தட்ட 110 இடங்களை கொடுக்குற அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா அது திரைப்பட கவர்ச்சிக்காக மட்டும்தான். ஒரு நடிகர்ன்ற ஒரே காரணம் தான் இருக்க முடியும். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? நீ சொல்ல. எனக்கு இல்லை, அதிருப்தி, 2 திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தி, எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்ற இயக்கம் புதிதாக ஒரு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரு முறை கொடுத்து பார்ப்போமே, அவர் எப்படி செயல்படுறாரு பார்ப்போமே. இந்த ஒரு பார்வை இப்படி இந்த 2 காரணிகள் பொது, உலகத்திலேயே பொது, எல்லாருக்குமே இல்லையா? ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒரு மாற்று வரணும். அடுத்தது இவன் இல்லைன்னா அவன், ஏ இல்லைன்னா பி, பி இல்லைன்னா ஏ. இது வரைக்கும் அப்படிதான் வாய்ப்பு இருந்தது. இப்போ ஒரு சி ஃபார் சினிமா வந்திருக்கு. மாற்று வேணும்னு நினைக்கிறது உண்மை. அந்த மாற்றுக்கு யார் தகுதியானவர்கள்னு நினைச்சு வாக்கு போட்டிருந்தா நடிகருக்கு எப்படி வாக்களிச்சிருப்பாங்க? அடிபட்டு போய் மெஜாரிட்டி அப்படிதான் போட்டிருக்காங்க. மெஜாரிட்டியானவர்கள் அப்படிதான் சிந்திச்சிருக்காங்க. இல்ல, சிந்திக்காம போட்ட ஓட்டு. அதை நீ தவறா சொல்லக்கூடாது. இது மக்கள் அவமானப்படுத்துறது. தமிழ்நாட்டு மக்கள் அவமானத்துக்கு என்ன இருக்கு? என்ன நீங்க இப்ப தமிழக வாக்காளனா படிச்சவனா என்ன நீங்க அவமானப்படுத்துறது விடவா நான் அவங்களை அவமானப்படுத்தி? காலையில தபால் ஓட்டுகள் பாத்தீங்களா? தபால் ஓட்டு அரசு ஊழியர்கள் தான். ஆமா ஆமா, பாத்தீங்களா? அதுலயே அரசு ஊழியர்கள் எல்லா காலத்திலுமே அதிருப்தியில் உள்ளவங்க தானே. எந்த அரசாங்கத்தை அவங்க படிச்சவங்க சார். இல்ல, அரசு ஊழியர்கள் இருக்கவங்க படிச்சவங்கன்ற பிரிவுக்குள்ள வர மாட்டாங்க. அரசு ஊழியர்கள் எப்பவுமே சுயநலவாதிகள். பெரும்பாலான எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாத ஒரு கூட்டம்னா ஒரு மாநிலத்துல அரசு ஊழியர்களாக தான் இருப்பாங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்து நம்ம பேசவே வேணாம். நீங்க என்ன கொடுத்தாலும் நிறைவடைய மாட்டாங்க. புது ஒரு விண்ணப்பத்தோடு வருவாங்க, புது போராட்டத்தோடு வருவாங்க. கொடுத்தாலும் நிறைவடைய மாட்டாங்க. இது கொடுத்த உடனே அடுத்தது எழுப்புவாங்க. முன்னாடி ரொம்ப நாளாக ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு இருக்கோமே, அது பரிசீலனை செய்யுங்க. அதை வச்சு நம்ம தீர்மானிக்க வேண்டாம். அது தெரியுது. எந்த ஆட்சியும் இருந்தாலும் அரசு ஊழியர்கள் இப்படி தான் மாறி மாறி போட்டுட்டு இருப்பாங்க. ஆஹா, அருமையாக எங்களுக்கு எல்லாம் செய்தாங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலை மனுஷனுக்கே கிடையாது. அதையே அரசு ஊழியர்கள்ட்ட மட்டும் போய் எதிர்பார்க்கணும். அதை விட்டுருவோம், அது சின்ன விஷயம். மாற்றம் வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு. அது நல்ல சிந்தனையும் கூட. மாற்றி மாற்றி வைப்பது ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஒரு ஹைபிரிட் மாதிரின்னு வச்சுக்கலாம். என்ன மாற்றத்தை இவர் கொண்டு வந்து விட முடியும்னு இவங்கெல்லாம் நம்புறாங்க. அப்படி ஒன்றும் வாய்ப்பு அவரும் கொடுக்கல, இவங்களும் அப்படி ஒன்றும் சிந்திக்கலை. எல்லாருக்கும் தெரிந்த நடிகர், பிடித்த நடிகர், நல்ல ஒரு ஹீரோன்னும் பொழுதே பாசிட்டிவ் திங்கிங் தானே மைண்டில் வரும். ஹீரோன்றவன் தப்பு பண்ணுறவன் இல்லையா திரையில். நம்ம ஒரு நடிகரோட நிஜ மனிதனா இல்லாமல் நிழல் மனிதரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவன் நல்லவன் அப்படின்ற எண்ணம் இயல்பாக எனக்கு இருக்கும்பொழுது அவன் போட்டிக்கு வரானா, போடு ஓட்ட, அவ்வளோதான். அப்படி தான் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு தகுந்த இல்லை, நீங்கள் கேட்ட 2 காரணிகளில் மாற்றம் ஒன்று. இன்னொன்று, ஆட்சியின் மேலே அதிருப்தினா நிச்சயமாக இருக்கும். இது மேலேயும் இருந்தது. அதிருப்தி இல்லாமல் ஒரு மனிதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைய மட்டும்தான் என்ன பண்ணாலும் அருமை சூப்பர்ரான்னு பாராட்டுவோம். மற்றவங்க எது பண்ணாலும் அதில் ஒரு குறை நிச்சயம் இருக்க தானே செய்யும். அதுவும் 5 ஆண்டு காலம் அரசாட்சி செய்யும் பொழுது இத்தனை துறைகள், இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு காலம், இவ்வளவு இந்த இயற்கை இடர்பாடுகள், செயற்கை நடக்கிற குற்றங்கள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக குற்றம் குறைகள் இருக்கும். அதிருப்தி இருக்க தான் செய்யும். அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறது, எதிர் மனநிலை.
அது ஓரளவுக்கு தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அந்த எதிர் மனநிலைக்கு சரியான நேரத்துல ஒரு மாற்று, அதுவும் ஒரு ஹீரோவா வரும்பொழுது அவருக்கு போயிடுது. இல்ல எதிர்மனதை தாண்டி நம்பிக்கையே இழந்து போயிட்டாங்க. இனி இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றி 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 அப்படி இல்ல, நம்ம புது வார்த்தைகளை போட்டு இல்ல நம்ம புது அப்படி வார்த்தைகள் தான். கொச்சைப்படுத்தக்கூடாது. இல்ல 2 திராவிட கட்சிகளுமே வேணான்ட்டாங்க. அது இல்லைன்னா இது எவ்வளவு ரெண்டு திராவிட கட்சிகள் வேணாம்னு நினைச்சா அது தமிழ் தேசியம் பேசுற சீமானுக்குள்ள வாக்கு போயிருக்கும். போடலையே. இத்தனை காலத்துக்கு புரியுதா? எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. புரியுதா? அவருக்கு ஏன் போடலன்னு? அவர் நடிகர் இல்ல, கவர்ச்சி இல்ல. இவருக்கு கவர்ச்சி இருக்கு. இவர் ஒண்ணுமே பேசலையே. அவர் எவ்வளவு பெரிய கொள்கை சித்தாந்தத்தை வச்சிட்டு இருக்கிறாரு. கமல்ஹாசனுக்கு கவர்ச்சி இல்லையா? இப்ப பேசுற போட்டியை பேசுவோம். இல்ல நம்ம சார், பழசெல்லாம் பேசுவோம். அப்படின்னா மக்கள் அங்க கூட போட்டிருக்கலாம். கமல்ஹாசனுக்கு கமல்ஹாசன் போட்டிருக்கலாம். இவங்களோட தானே இருக்காரு. அவர் மாற்று தனியா அப்ப நிக்கலையே. தோக்கடிச்சாங்க. நம்ம 26 பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இது புது கோணம் இல்லையா? நான் தான் சொல்றேனே, ஒரு திரைப்பட கட்சிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லும்போது திரும்ப பழசை நம்ம கோட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அப்படி எதுவுமே நிகழாதுன்னு முதலே நான் முடிச்சிட்டேனே. இது புது விதமான போட்டி. என்னைக்கு திரைப்பட கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் போட்டி வந்தது தமிழ்நாட்டில்? இதா மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு ஆட்சி செய்த அதிகாரத்தில் இருந்த கட்சி, ஒரு அரசாங்கத்தின் மேல குறைபாடுகள், எதிர் மனநிலை கொஞ்சம் நிச்சயமா இருந்தது. அதை இவங்க பெரிதுபடுத்தி பூதாகாரப்படுத்துறது தான் எதிர்கட்சிகளுடைய வேலை. இவ்வளவு நாள் எடப்பாடி பண்ணாரு. கடைசி நேரத்தில் எழுதி கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்டை வாசித்து இவரும் பண்ணனால அது பெருசா இவங்களுக்கு அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம அண்ணன் பெரிய ஆளு, ஹீரோ, அடிப்பாரு, உதைப்பாரு, பாடுவாரு, வாக்கு போயிருக்கு. அப்படிதான். ஏன்னா அரசியல் செயல்பாடுன்னு இது வரைக்கும் அவருடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் ஒன்றுமே மக்கள் விளங்கிக்க வாய்ப்பு இல்லையே. இன்ஸ்டால நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கவே கொள்கை கோட்பாடு எல்லாமே சிந்திச்சு பார்ப்பான். அப்படி பார்த்தா அது சீமானுக்கு தானே போயிருக்குங்கிற மாற்றும் இல்லை, எதிர்மன நிலையும் இல்லை. இது எனக்கு பிடித்தவன், எனக்கு ரொம்ப பிடித்தவன், அதனால தானே என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்லன்னு போய் நிற்கிறேன். கூட்டத்தில் நசுங்கி செத்தாலும் பரவாயில்ல, ஐசியூவில் கிடக்கு, என்னென்னவோலாம் அசிங்கமாக பேசினாங்களே, அதுக்கு காரணம் இதுதானே. நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஐயோ, எத்தனை பேர் சொன்னாங்க, ஒரு தடவை கையை தொட்ட மாட்டேனா, அவனை கட்டி பிடிச்சிட மாட்டேனா அப்படின்லாம் பேசுகிறாங்களே. அதுக்கு நான் எல்லாத்தையுமே கொச்சையாக சொல்லலை, அவ்வளோ பிடிக்குது. அதுதான் இந்த ஓட்டு. இது இளைஞர்களும் ஓரளவுக்கு அவருக்கு வெறித்தனமான ரசிகர்களும். வீட்டில் இருக்க பெரியவங்க போட்டதை நம்ம பார்த்தோம். பிள்ளை தலைமையில கை வச்சு சத்தியம் வாங்குறது, பேரம்பேத்திக்கு நான் சத்தியம் பண்ணிட்டு என்னால் போய் மீற முடியாது, அவள் ஆசைப்படுறா, அவளுக்காக ஒரு முறை பண்ணிடுறேன் அப்படின்னு அறிவில்லாமல் பெரியவர்கள் செய்த வேலை. இது 2 தான் காரணின்றதை நம்ம விளங்கிக்கிறோம். விஜய் எப்படியா இருந்தாலும் இப்போ ஆட்சி அமைக்க போகிறார். விஜய் மீது நிறைய பார்வைகள், விமர்சனத்தை முன் வச்சு, விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், விஜய்க்கு போட்டா பிஜேபி வந்துடும், திமுக தான் பிஜேபி கிட்ட இருந்து நம்ம காப்பாது. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்ட இல்லாம போயிடுச்சு பாத்தீங்களா? இல்ல, அவங்களுக்கு அதை பத்தி இல்ல. இவ்வளவு சிந்திச்சா தமிழ்நாடு அதுக்கு எதிரான மண்ணு சார். தமிழ்நாடு விஜய் பிஜேபிக்கு எதிரானவர் நம்பி இருக்காங்க. சரியா? அவங்க எல்லாம் திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவங்க தான் திமுக இவ்வளவுதானா? அவ்வளவுதான் இப்ப இருந்திருக்காங்க. உங்களுக்கு திரை கவர்ச்சி வென்று தமிழ்நாடு ஏறக்குறைய 90% மேல இருக்கும் சார் பிஜேபிக்கு எதிரா. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆமா, இவ்வளவு பர்சன்டேஜ் விஜய் வாங்கியிருக்காரு. ரொம்ப சரி. அதே பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதே புள்ளிக்கு தான் மறுபடியும் வந்து நின்றுருக்கும். இது வந்து வெறும் அதிமுக திமுக என்கிற 2 அரசியல் கட்சிகளுக்கு இடையில இருந்திருந்தா அந்த பிஜேபி எதிர்மன நிலை, அதாவது அவர்கள் தவறானவர்கள், இந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாதவர்கள் நினைக்கிற அவ்வளவு பேர் திமுக போட்டிருப்பாங்க. குறுக்க சினிமா வந்துருச்சு இல்ல. அப்படி பார்த்தா கூட நம்பிக்கை ஆல்ரெடி அதிமுக மேல நம்பிக்கை இல்ல அப்படின்றப்ப திமுகவுக்கு தான் போடுவாங்க. தாவேகா மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா திமுகவுக்கு தானே போட்டிருக்கணும். ஏன் சீமான் மேலேயும் நம்பிக்கை இல்லை, சீமானையும் தான் நம்பிக்கை இல்லைன்னு எதை வச்சு முடிவு பண்றாங்க? இப்ப நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். எதை வச்சு முடிவு பண்றாங்க? அவரோட பேசுறாரு, அவருடைய சித்தாந்தங்களை விளக்குறாரு, கொள்கை திட்டங்களை சொல்றாரு, கொண்டு வர போற நலத்திட்டங்களை சொல்றாரு, விவசாயத்தை எப்படி கையாளுவேன், குடிநீர் மேலாண்மை எப்படி கையாளுவேன், பொருளாதாரத்தை எப்படி கையாளுவேன், எல்லாம் பேசினார்ல. அப்போ உங்களுக்கு அது விளங்குது, விளங்கலை, பிடிக்குது, பிடிக்கலான்னு ஒரு கருத்து வருது இல்லை. எதுவுமே பேசாத மேலே எப்படி ஓட்டு போட முடியும்னா அதான் திரை கவர்ச்சிங்கிற. அது அறிவை மழுங்கடிச்சிடும். எனக்கு பிடிக்குதுன்னா அவ்வளவுதான். எப்போ கணவன் மனைவிக்குள்ள அவனுக்கு நான் ரொம்ப பிடிக்கும், நான் இது பரவாயில்ல, எனக்கு இது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பண்றேன்னு காதலன் காதலிக்கு, காதலனுக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பண்றது இல்லை. அது என்ன அன்பு மிகுதி தானே. அதுதான் அந்த வாக்கின் வெளிப்பாடு. இப்போ சீமானு பிடிக்கல, அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு சொல்றதுக்கு சரியான காரணம் இருக்கு. எனக்கு பிடிக்குது, நான் முழுமையாக அவரை ஏற்றுக்க முடியல. ஆனா இவர் அப்படி சொல்றதுக்கு கூட இவர் ஒன்றும் சொல்லலை. அதுவும் இல்லைன்னா எப்படி ஓட்டு விழுகும்? இப்போ பாரு, உதயநிதி 234 தொகுதியும் போனார். திமுக வேட்பாளர்கள் அவங்க தொகுதியில் வெயில் மாஞ்சு நின்று எடப்பாடி எப்படி நின்னார்? எல்லா ஊருக்கும் 2 முறை போயிட்டாரு கிட்டத்தட்ட அனைத்து தொகுதிகளுக்கும். ஒரு தொகுதிக்கு ஒரு 10 தொகுதி போயிருப்பாரு. அது கூட தேவையில்லைன்றேன் நான். என்ன நடிகன், உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும்னா என்ன? நீ நல்லா ஆடுவ, உயரமா இருப்ப, ஆடுவ, பாடுவ, நல்லா சண்டை போடுவ, நல்ல குடிகார மாதிரி ஒரு படத்துல ப்ரொஃபஸராலாம் நடிச்சாரு, அருமையா நடிப்பேன், அதோடய சண்டை போடுவ போதையிலேயே. எனக்கு எல்லாம் உன்னை ரொம்ப பிடிக்கும், பல விதத்துல உன்னை பார்த்துட்டேன், அவ்வளவுதான் எனக்கு.
அதனால நான் உனக்கு ஓட்டு போடுவேன்றதை இவ்வளவு பேர் பண்ணதும். நம்ம கஷ்டப்பட்டு அவங்க மேல அறிவை செலுத்த வேண்டாம். அதை நம்ம வந்து ஒரு விஷயத்தை உரையாடுறோம், வாதிடுறோன்ற அடிப்படையில் அதை நியாயப்படுத்தி நம்மளே அவங்களுக்கு ஒரு காரணத்தை கொடுத்து ஆமாம்மா இதுக்கு தான் நான் பண்ணேன்னு அவங்க சொல்ல வைக்க வேண்டாம். இதுதான் நடந்திருக்கு. வர நாட்கள் இது நடக்காம இருக்கணும்னா நம்ம இதை வந்து திறந்து பேசணும்ல. இதுல ஒரு புதிய கோணத்துல சில பேர் பேசுறாங்க. எப்படி மக்கள் சிந்திக்காம ஓட்டு போட்டாங்க, அது ஒரு தப்பு, திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா, மக்கள் இந்த டைம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, ஒரு நியாயமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா என்னன்னா, 2 கட்சிகளும் காசு கொடுத்தாங்க. விஜய் காசு கொடுக்கல. காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடாம காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. காசு அந்த கட்சியில இருந்து வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்கன்றாங்க. ஓட்ட காசுக்கு விற்கலன்றாங்க. நல்ல விஷயம் இல்ல? அதாவது விஜய் கிட்டையும் காசு வாங்கினாங்க. விஜய் காசு கொடுக்கல சார். இல்ல நீ கேள்விப்படவே இல்லையா? ஊடகத்துல யாருமே இதை பத்தி பேசல. பெரும்பாலும் கொடுக்கல. பெரும்பாலும் கொஞ்சம் கூட நான் விசாரிச்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் கொடுக்கல. இல்ல யாருமே உன்னோட நிறைய இடங்கள் சோஷியல் மீடியால பத்தி பேசல. விஜய் காசு கொடுத்ததுன்னு சொல்லல, காசு கொடுத்ததா சொல்லல. பெரம்பூர்ல காசு கொடுத்தது நீ கேள்வியே படல. இங்க பாருங்க, உண்மையை மறைக்க, அதாவது நான் சொல்றது கேள்விப்பட்ட உண்மையை. அது கொடுத்தாங்களா இல்லையா நீயும் பார்க்கல, நானும் பார்க்கல. சரி இப்படி வச்சுக்கோங்க, திமுக கொடுத்ததை நீயும் பார்க்கல, ஆனா கொடுத்தாங்கன்னு கேள்விப்படுறோம்ல. பார்த்தேன் நான். அதிமுக கொடுத்தது தெரியும்ல, பார்த்தேன். ஏன் விஜய் கொடுத்ததை பார்க்கல சார்? பார்த்தா கேள்விப்படலையா இல்லையா? அது பார்த்தெல்லாம் கொடுக்கும்போது பாப்பியா? கொடுத்து வாங்கினவங்க சொல்றது தானப்பா நமக்கு. பெரம்பூர்ல கொடுத்தாங்கன்றதை ஏன் நீ கஷ்டப்பட்டு மறைக்க முயற்சி பண்ற? பொய்ய ஊடகத்தினுடைய சொல்லலாமா, கொடுக்கலாமா? அதாவது பொய்யா ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேணாம். விஜய் கொடுத்தாருன்னு நீங்க கேள்விப்பட்டீங்களா? வந்துச்சு. அது எவ்வளவு வெளிப்படையான உண்மை. திருச்சி கிழக்குலையும் கொடுத்தாரு, பெரம்பூர்ல கொடுத்தாருன்னு தெரியும். ஆதவ அர்ஜுனா கொடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்தாங்களா? அது வந்து கட்சியில இருந்து கொடுக்க சொல்றது வேற. இப்போ ஒரு திமுகவோ பண்றது மாதிரி கட்சி கொடுங்கன்னு கொடுக்கறது வேற. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களாக நின்ன சில தொகுதியிலும் கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களாக கொடுக்க போறாங்க. கொள்கையின் அடிப்படையில் ஒரு நாள் அவங்க பண்ண மாட்டாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கனாலும் திமுக அந்த தொகுதிகளில் கொடுத்துருக்கலாம், கொடுப்பாங்க. அது எனக்கும் தெரியும். எல்லா கட்சிகளும் பண்ணுவாங்க. சீமான்ட்ட பணம் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. கம்யூனிஸ்ட் அவங்க நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் கொடுத்தா அவங்க பேசாம இருப்பாங்க. தாவேகா வேட்பாளர்கள் பல தொகுதிகளில் கொடுத்தது அவங்க தொண்டர்களுக்கே தெரியும். நான் தனிப்ப திருச்சிக்கு போனேன், நாகர்கோயிலுக்கு போனால் அங்கே போகும்போதெல்லாம் பல நண்பர்கள், கல்லூரியில் இருக்க மாணவர்கள், அவங்க குடும்பங்கள் பேசுறதெல்லாம் நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம். பெரம்பூரில் கொடுத்தது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச பிறகு நீ என்னைய சொல்ல வைக்கணுன்றக்காக நீ அது தெரியாத மாதிரி நடிச்சின்னா அது குற்றவாளி. நீ மார்ஷல் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு போ. உண்மையாலுமே நீ கேள்விப்படலன்னா நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். எல்லாருக்கும் தெரியும்ல. பெரம்பூரில் ஒரு குறிப்பிட்ட பக்கம் ஒரு மாதிரியான மக்கள் வாழ்ந்த பகுதியில் அது கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாரும் கேள்விப்பட்டோம்ல. அவ்வளோதான் நானும் சொல்கிறேன். நம்ம கஷ்டப்பட்டு ஒருத்தர் மேல ஒரு பொய்யை சொல்லி பொய் குற்றச்சாட்டு வைத்து ஒரு பொய் பிம்பம் உருவாக்குற அரசியல்வாதி இல்லை. எனக்கும் கட்சி கிடையாது, உனக்கும் கட்சி கிடையாது. நான் அந்த அரசாங்கத்தை ஆதரித்தேன், திமுக கட்சியை ஆதரிக்கல. திமுக தோற்றது எனக்கு வருத்தம் இல்லை. நான் பல நலத்திட்டங்கள் செய்த இந்த அரசு தோற்று விட்டதேன்னு. ஆனால் ஸ்டாலின் தோற்றதில் எனக்கு வருத்தம். இவ்வளவு அனுபவம் உள்ள அந்த தொகுதியை எப்படி பண்ணி வச்சிருக்காருன்றாங்களே. குளத்தூர்காரங்கிட்ட எல்லாம் பல பேர்கிட்ட நான் ஃபோன்லாம் பேசினேன். எங்க தொகுதிக்கு அவர் பண்ணியிருக்க அடிப்படையெல்லாம் அவருக்கெல்லாம் ஓட்டு எவ்வளவு வித்தியாசத்தில் வருவான்னு தான் நாங்களாம் பேசிட்டு இருக்கோம்னு சொன்னவங்க இருக்காங்க. அவரே தோக்குறாரு இன்னைக்கு 9,000 வாக்கு வித்தியாசத்தில். அது எனக்கு வருத்தம். ஒரு நல்ல தொகுதிக்கு பண்ணியிருக்காரு. அந்த கட்சி மேல உங்களுக்கு குறைபாடு இருக்கு. ஆட்சியை இழக்க வைக்கிறதுக்கு வாக்களிக்க உரிமை இருக்கு. தொகுதிக்கு நல்லா பண்ண ஒரு வேட்பாளர் எப்படி தோக்கடிக்கலாம்? அப்ப நட்சத்திர கவர்ச்சி. இப்போ தோத்துட்டாங்க, மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, மக்கள் இப்படி ஓட்டு போட்டாங்க, அப்படி ஓட்டு போட்டாங்க நம்ம சொல்றோமே, மக்களுக்கு ஏதோ ஒண்ணு குத்தப்பட்டிருக்கும்ல, ஏதோ ஒரு வெறுப்பு வந்துடும். ஏன் அதையே வெறுப்புன்னு நினைக்கிறேன்னா கவர்ச்சிங்கிறேன். தாவேக்கால அந்த மனிதர் மேல என் நம்பிக்கை வரல. விஜய் மேல தான். ஏன் ஸ்டாலின் மேல அந்த கவர்ச்சி வரக்கூடாதா என்ன? இப்ப சினிமாக்கு முன்னாடி அரசியல், விளையாட்டு எதுவுமே நிக்காதுன்னு, மதமே நிக்காதுப்பா. சினிமாக்கு முன்னாடி மதமே நிக்காது. ஏன் சினிமாக்காரன் பின்னாடி அவ்வளவு பேர்? இங்க பாரு, ஊர் பக்கம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான புள்ளியை நான் சொல்லிடுறேன். ஊர் பக்கம் இன்னைக்கு இளைஞர்கள் கூட ஜாதி வெறி உள்ளவன் நிறைய பேர் இருக்கிறான். ஆனா சினிமான்னு வரும்போது என்னைக்காவது ஹீரோ கிட்ட ஜாதியை பாக்குறானா, மதத்தை பாக்குறானா? நம்ம பிஜேபி எதிர்க்கிறவன் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடத்தினுடைய அந்த தொடக்க காலத்துல இருந்த நீதி கட்சி தொடங்கி அந்த பார்ப்பன ஆதிக்கத்தின் எதிர்ப்பு ஒரு மனநிலை இருந்தது இல்ல. பார்ப்பனியத்தை நம்ம வெறுக்கிறோம்ல. ஆனா இன்னைக்கு முன்னணியில இருக்கிற அத்தனை இசையமைப்பாளர்களும் பார்ப்பனர்கள் தானே. பெரிய முன்னணி ஹீரோக்கள், யங் ஹீரோக்கள்லாம் பார்ப்பனர்கள். மதம் பார்க்கறானா? சினிமாவுக்கு வரும்பொழுது அவன் சாதியையும் பார்க்கறது இல்லை, மதத்தையும் பார்க்கறது இல்லை, அவன் மொழியை பார்க்கறது இல்லை. அவன் கேரளால இருந்தாலும் கொண்டாடுறான், ஆந்திரால இருந்து அவன் நடிகன் வந்தாலும் கொண்டாடுறான். சினிமான்றது அப்படி எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். அதுதான் ஸ்டாலினுக்கு நிகழ்ந்தது. விஜய்க்கு வாக்களிக்கிறேன்,
அது ஸ்டாலின் ஆனா முசோலினியானா என்ற எண்ணம் தான். நான் தான் சொல்றேனே, சினிமாக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. நமக்கு அப்படி இந்தியாவில் சினிமா, கிரிக்கெட், அரசியல் இது 3 தானே இங்கே மதம், முதல் மதம். இன்னைக்கு சினிமாக்கு முன்னாடி அரசியல் செயல்பாடே தோத்து போச்சு. பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சினிமாவில இருந்து வந்தாரு. நீ சின்ன பிள்ளைங்க பேசுற மாதிரி நீ அதை அப்படி தப்பா நீ கொடுத்தினா, நீ சொல்றது பிடிச்சி சில பேர் பேசுவாங்க. இல்ல அவரும் நடிச்சிட்டு தானே வந்தார். அப்படி சொல்லு, நடிச்சிட்டு வந்தார். இப்போ யாராவது நடிகர் உதயநிதினா இந்த தலைமுறைக்கு தெரியும். எனக்கெல்லாம் அவர் ஸ்டாலின் மகனோ கருணாநிதி பேரனா தானே தெரியும். அவர் ஸ்னோ போலிங் வச்சு நடத்திட்டு இருந்த உரிமையாளராக தானே எனக்கு தெரியும். இவர் பின்னாடி சினிமா நடிக்க வந்தோன்னே இவனெல்லாம் நடிக்க வேண்டான்னு நாங்களே பேசியிருக்கோம். இப்போ அண்ணா சரவணா அண்ணாச்சி நடிக்கிறாரு, லெஜெண்டு. அவர் நடிகர். அவருக்கும் பணம் வந்த உடனே எல்லாருக்கும் புகழ் மேலே ஒரு ஆசை வரும். புகழ் அதிகாரம் தானே போதையே. பணம் சேர்ந்த உடனே அடுத்தது புகழுக்கு போவான், அடுத்தது அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பான். அதான் எல்லாருக்கும் வந்திருக்கு, அதானிலேருந்து எல்லாருக்கும். அது அண்ணாச்சிக்கு வந்தது நடிக்க வந்தார். உடனே நடிக்க வந்தோடனே உதயநிதியை நடிகர் ஆக்கிடக்கூடாது. அவர் காலகாலமாக இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையின் பேரன். முதல்ல கருணாநிதியோட பேரன், அதுக்கு பிறகு ஸ்டாலினோட மகன், முதல்வருடைய மகன். அந்த வீட்டுக்குள்ள எந்நேரம் அறிவார்ந்தது கூட அரசியல் சிந்தனைகளும் வாக்குவாதங்களும் உரையாடல்களும் இதுதான் நடந்திருக்கும். அதனால அதையே கேட்டு கேட்டு வளர்ந்த பிராமண குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கு கர்நாடக சங்கீதம் இயல்பாகவே தெரிஞ்சிடுற மாதிரி இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கவங்களுக்கு அதுதான் தெரியும். அதனால தானே S.A. சந்திரசேகரோட மகன், இயக்குனருடைய மகன் நடிகராக முடியுது. அந்த வீட்டுக்குள்ள திரைப்படம் தானே வாழ்க்கையும் பேச்சுமாவே இருக்கும், உரையாடலாக இருக்கும். அவரை நம்பி படிப்பை ஒட்டி ஏன் இவர் வந்தாரு? இவர் மூலமா போனாதான் கிடைக்கும். இப்போ ஒரு வாரிசு அரசியலை பத்தி பேசுறாரு. இவர் எத்தனை இளைஞர்களுடைய வாய்ப்பை கதாநாயகனாக எடுத்திருக்காரு. நடிகருடைய மகன் இவர் தான் ஹீரோ ஆகணுமா? அவருடைய பையன் தான் இப்போ இயக்குனர் ஆகணுமா? அதுக்கு அங்கீகாரம் வேணும் சார், திறமை வேணும் சார். புரியுதா? அதையே உதயநிதிக்கு அப்ளை பண்ணல நீங்க. அவருக்கு ஒரு இடம் கொடுத்துட்டீங்க, அங்கீகாரத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும். இப்போ எப்படி ஸ்டாலினை தோக்கடிச்சாங்க, அந்த மாதிரி உதயநிதி அரசியல் கலாய்க்கல மக்கள் தோக்கடிச்சு விரட்டட்டும். வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் விமர்சிக்கிறீங்கன்னா நீங்கள் அதே தானே வாரிசு சினிமாவில் பண்ணுறீங்க. நான் கேட்டேன், அது ஒரு குடும்பத்தில் ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற விவகாரம். யார் எந்த பொறுப்பில் இருக்கணும், இளைஞர் அணி செயலாளரோ உப தலைவரோ செயலாளர் மாணவர் அணி ஏதோ போடுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள. நீ எப்படி துணை முதல்வர் ஆகலாம், அங்கே போய் அந்த கட்சியில் வேற யாரும் இல்லையான்னு கேட்டா, அப்போ நீ எப்படி இங்கே நடிகர் ஆகலாம், ஒரு இயக்குனருடைய மகன் கேட்டுட்டு ரெண்டு ஒன்று தானே. வாரிசுனால பொது நலன் பாதிக்கப்படுகிறதா, இந்த தமிழகம் எதையாவது இழந்து நிற்கிறதா இவர்களுடைய கோட்பாடுனால? இதை தான் நம்ம சிந்திக்க வைக்கணும். நம்ம அப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ள சுருக்கக்கூடாது. இவரும் நடிகர் தானே, லெஜெண்ட் அண்ணாச்சி நடிகர் தானே, அப்படி இல்லை. அவங்க தொழில் அது இல்லை. அவரெல்லாம் தொழில் அதிபராக இருந்து வந்தவர் உதயநிதி. ஸ்னோ பவுலிங் நடத்தும் போது அந்த பால் எடுத்து தர்றது, அந்த இவ்வளோ பெரிய பால் இருக்குமே எடுத்து மக்களுக்கு தர்றது எங்களுக்கெல்லாம் தந்தது அப்போ எனக்கு தெரியாது. சில வாரங்கள் கழித்து தான் ஒருத்தர் சொல்கிறான், இவன் தான் நம்ம மேயரோட பையன். அப்போ கேன்டீன் அங்கேயே டக் ஷாப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்நாக் பிளேட் எடுத்து ஷேர் பண்ணுறது வரைக்கும் பண்ணியிருக்காப்லே. எல்லாம் கடைநிலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்து வந்து தான் வந்திருக்காங்க. இப்போ அவரை நியாயப்படுத்துறது நம்ம வேலை இல்லை. இப்படி பேசி பேசி ஒரு கொள்கையை மக்கள் மனசில் உருவாக்கி எதையோ பண்ணோம், ஏதோ வாரிசு அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு கேடு மாதிரியும், அவர்கள் மட்டுமே ஊழல்வாதிகள் மாதிரியும், பெண்களுக்கு பாதுகாப்பை இவங்களால தான் கொடுக்க முடியாமல் போனது மாதிரி ஒன்று கட்டமைச்சு வந்தாங்கல்ல. அதெல்லாம் சிந்திச்சு இந்த மக்கள் வாக்களிக்கல. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு காரணியை கொடுத்தாரு நடிகர் விஜய், அவ்வளவுதான். தற்குறிகள், அரசியல் புரியாதவங்க, அரசியல் குழந்தைகள், திமுகவினர் விஜய் பேரை சொல்லவே மாட்டோம், எங்களுக்கு அவங்க ஈக்குவலே இல்லை, எங்களுக்கு அவங்க ஈக்குவலா போட்டியாளரா அப்படின்ற மாதிரி ரொம்ப தாவேக்காவை மட்டப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்க. இன்றைக்கு மக்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, மக்கள் கொடுத்த தெளிவான தீர்ப்பு. திரைப்படத்திற்கு முன் உங்கள் அரசியல் நிற்க முடியாது, நாங்கள் திரைப்பட வெறியர்கள் தான் முதன்மையானவர்கள் தமிழ்நாட்டில்ன்றதை அழகா நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பேர் வேணா நீங்க கொடுத்து. தமிழ் மக்களை உலகமே கொண்டாடுது, பெருமைப்படுத்துது. வருத்தப்படுவாங்க, இப்ப எல்லாரும் வருத்தப்படுவாங்க. இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பேசுவாங்கல்ல. மற்ற மாநிலங்கள்ல இந்தியாலையும் பேசுவாங்க, வெளிநாடுகள்ல. திமுகவை ஆதரித்தால் அந்த மக்கள் சரியானவர்கள், சரியான அரசியல் பார்வை. இந்த மக்கள் திமுகவை ஆதரித்தால் இந்த மக்கள் தான் தெளிவாக பாஜகவை நிராகரிக்கிறார்கள் இத்தனை காலம் வரைக்கும், இன்று வரைக்கும். அப்ப மட்டும் அந்த மக்கள் சிந்தித்து ஓட்டு போடுறாங்க. இப்ப அதை பத்திய சிந்தனையே இல்லாம தான் நடிகர்கள் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல என்ன போட்டேன், விஜய் தான் ஆளப்போகிறான்னு தெரிந்த உடனே ஆளப்போகுது RSS, எதிர்கட்சியாக பிஜேபின்னு நான் போட்டேன்னா இல்லையா? அதான உண்மை, நடக்க போகுது இல்லை. இப்போ ஜேம்ஸ் வாஸ்தன் வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்லுவான், அவன் கற்பனை பண்ணிக்குவான்னா இந்த 5 ஆண்டுகள் காட்ட போகுது இல்லை. நம்ம மும்மொழி கொள்கை எவ்வளோ நாள் எவ்வளவு எதிர்த்தோம், பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் எவ்வளோ எதிர்த்தோம். இன்னும் 3 வருஷத்துல டீலிமிட்டேஷனை விஜய் வச்சு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. மும்மொழி கொள்கை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீட்டுக்கு எதிராக ரெசல்யூஷன் சட்டசபையில் பாஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் வரைக்கும் அனுப்பணும். அதெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, நீட்டை எதிர்க்க போறாங்களா? இதெல்லாம் பார்க்க தானே போறோம். அப்ப தெரியும் கடைசி வரைக்கும் பிஜேபி கூட போகாம, கூட்டணிக்கு எப்படி கூப்பிட்டும் போகாம இல்ல. இப்ப பார்க்க போறோம்ல, நீங்க முன்னாடி நடந்தது இனிமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் முடிவுகளே வந்துருச்சு. இனிமே வந்து என்ன நடக்க போகுதுன்றது அதுதானே சாம்பிள், அதுதானே இது. அதாவது இப்ப முடிவு வந்துருச்சு. அப்ப இவங்க ஆளுவாங்களா இல்லையான்னு தெரியாது, எல்லாருக்குமே சஸ்பென்ஸ்.
ஏடிஎம்கேயா டிஎம்கேயா டிவிகேயா. இப்போ டிவிகேன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. இனிமேல் நடக்க போகிறதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது நான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்த கடந்த 15 ஆண்டு கால அரசியலின் பார்வை அடிப்படையில் நான் சொல்கிறேன். அவர்கள் இயக்குகிறவர்கள் அவங்க தான். ஏன் ஒரு சிபிஐ ஒரு மிகப்பெரிய வழக்கில் சார்ஜ் ஷீட் பொதுவாக உனக்கு தெரியுமா, அதில் எத்தனை மாதங்களில் போடணும் அல்லது போட முடியும், போடுவாங்க. ஒரு பெரிய வழக்கில், ஒரு குற்ற வழக்கில் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு எத்தனை மாதங்கள் தேவைப்படும்? போடலாம். 2 மாதங்கள் என்பது எல்லாரும் சொல்றது. நான் விசாரித்த வரையில் கரூர் குற்றம் நடந்து எவ்வளவு நாள் ஆகுது? செப்டம்பர் ஏறக்குறைய ஒரு 7-8 மாதங்கள் ஆகுது. உன்னை ஏன் சார்ஜ் ஷீட் போடல? இதனால தான் நாங்கள் பல காரணிகளை வைத்து தான் சொல்றோம். சும்மா எதையாவது விஜய் மேல பழி போடணுன்றது பேசுறோம். அப்படி பார்த்தா ஜனநாயகன் படத்தை யாரும் முடக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க அது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி நிற்குது இல்லை. அந்த படத்தை விட்டுருந்தாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துடும், அப்சல்யூட் மெஜாரிட்டியில் வந்துடும். ஏன்னா அதில் ஃபுல்லாக நான் பார்க்கல, எல்லாரும் சொல்றது அப்படியே நேரடியாக மேடை பிரச்சாரம் மாதிரி திமுகவை கண்ணா பின்னான்னு திட்டி பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கு ரொம்ப வேலை பார்த்துருக்கும். இவங்க ஏன் அதை நிறுத்தினாங்கன்னு தெரியல. எதையோ நினைக்க போய் அதான் சில சமயம் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காயிரும்வாங்களா, அந்த மாதிரி ஆனது. நினைக்கிற எல்லாமே சரியா செஞ்சிட முடியாது. சில உங்கள் வகுப்பும் தப்பாயிட முடியும். இவங்க ஜனநாயகனை விட்டு இருந்திருக்கணும். அது விஜய்க்கு ரொம்ப உதவி இருக்கும். ஆனா இவர் முதல்வரை உட்கார வைக்கிறதுக்காக பாஜக எவ்வளவு போராடிச்சு. திமுக வாக்குகளை பிரிங்க தானே அனுப்புனாங்க. இதை நடக்கும்னு அவங்களே எதிர்பார்க்கல. இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய சவால்லாம் இருக்கு. ஆனா ஒரு வகையில் அவங்களுக்கு வசதி. என்ன பண்ணாலும் அதை சாதுரியமாக கையாளக்கூடிய திறமை RSS தலைகள் இருக்கிறது. அமித்ஷா இதை எப்படி கொண்டு வராருன்னு பாருங்க. பிஜேபியும் ஆதரவு கொடுக்கும். இப்போ இவருக்கு குறையிற மெஜாரிட்டிக்கு குறையிற இடங்கள்ல பிஜேபியும் ஆதரவு கொடுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடுக்கும். காங்கிரஸ் சோழங்கர் வந்து இறங்கிட்டாரா, இப்போ அவரும் பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் நிற்பாங்க, எல்லாம் இப்போ புடிவாதமா நிற்பாங்க. நான் தரேன் ஆதரவு. அவருக்கு அது கிடைச்சிடும். வெளியில இருந்து அலையன்ஸ் மெஜாரிட்டி ஒரு ஆள் போறாரு. என்னென்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்க தான் போறோம். டைம் வில் ப்ரூவ். காலம் நிரூபிக்கும் பின்னணியில் RSS இருக்கா, பிஜேபி இருக்கா இல்லையா என்பதை. இன்னைக்கு நான் சொல்லும்போது அது வந்து ஏதோ வெதும்பி பேசுகிறாய் தோல்வியில்லைன்னு தோணும். எல்லாம் பார்க்க தானே போறோம். இந்திய தேசத்துல சிறுபான்மையினர்கள் எப்படி அங்கங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக போகிறார். இந்த வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இந்த கருத்தை நான் பொதுவாக அந்த அரசியல் இந்த மதத்தை பற்றி பேசுறதே ரொம்ப வெறுக்கிறவன். சிறுபான்மை பெரும்பான்மை, இந்த மதம் அந்த மதம், அந்த பார்வையில் பார்த்து சில கிறிஸ்தவ பசங்கள்லாம் போலி கிறிஸ்தவர்கள்லாம் வாக்களிச்சிருக்காங்கலாம் நான் சமூக ஊடகங்களில் படிக்கிறேன். ரொம்ப அசிங்கமாக இருக்குது அது கேள்விப்படுறதுக்கு. இத்தனை நாள் அப்படி தான் வாக்களிச்சிங்களா? எடப்பாடிக்கு என்னத்தை பார்த்து வாக்களிச்சிங்க? ஸ்டாலினுக்கு என்னத்தை பார்த்து வாக்களிச்சிங்க? கலைஞருக்கு என்னத்தை பார்த்து வாக்களிச்சிங்க? மதத்தை பார்த்தா வாக்களிப்பீங்க. என்ன சிறுபான்மை? இவர் என்ன கிறிஸ்டியன்? அவர் முந்தானத்து திருச்செந்தூர் கோயில், அப்புறம் சாய்பாபா கோயில், எங்கே வேணாலும் போயிட்டு இருக்கிறாரு. என்ன அவரை ஏன் ஒரு இதுக்குள்ள சேர்க்குறீங்க? அதுவா உங்களுடைய பார்வை? இது என்ன அசிங்கமாக இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்படின்னாலும் அவர் உண்மையாலுமே ஒரு பொதுநல பார்வை உள்ளவரா, ஒரு மத நல்லிணக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குகிறவராக தான் முதல்ல நான் என்ன மாதிரி ஆள்கள்லாம் அவர் கூடயே நிற்போம். நான் வேண்டதெல்லாம் அதுதான். எதுக்காக இந்த அரசாங்கம் தொடரணும்னு நினைச்சோம்? பாரதிய ஜனதா கட்சியை வலிமையாக எதிர்க்கக்கூடிய, மத கலவரத்தையும் வேறுபாடுகளையும் உண்டாக்கக்கூடிய கட்சியை தமிழ்நாடுக்குள்ள விரட்டி தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை உள்ள கட்சின்னு அதை நம்ம நிறுத்தணும். அதை கொண்டு வர முயற்சி பண்ணோம் திமுக அரசு. இப்போ இவங்க வந்துட்டாங்க. இவங்க இதே தொடரணும். பாஜகவை எதிர்க்கணும். கொள்கை அரசுன்ற கொள்கை எதிரின்றார்ல, அதை பார்க்க போறோம் பாருங்க. இப்போ அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் RSSக்கு. இவ்வளவு நாள் ஒரிசாலையும் மத்திய பிரதேஷ்லையும் ஜார்க்கண்ட்லையும் நடந்துட்டு இருக்கிற கிறிஸ்தவ ஆலய தேவாலய தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் வெளிப்படையாக நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அப்போ நான் சொல்றதெல்லாம் புரிய வரும். இந்த கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, இஸ்லாமியருக்கு தேவாலயங்களுக்குள்ள பூந்த நாற்காலிகளை விளக்குகளை அடித்து நொறுக்குவாங்க, சிலைகளை பிடிச்சி உடைச்சி கீழே எடுத்து போடுவாங்க, உள்ள வழிபடுகிறவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி வெளியே விரட்ட போறாங்க. இவ்வளவு நாள் திமுக அரசு இருந்தனால பல ஊர்களில் நடந்துட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன இடங்களில் மறைவாக நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க அரசாங்கம் ஒரு மாதிரி கடுமையாக கண்டிச்சு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இனிமேல் வெளிப்படையாக நடக்கும். ஏன்னா இவர் விஜயனுடைய ஆட்சி, அவர் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கணும்னு அவங்க உறுதியாக நம்புறவங்க, வழி நடத்துறவங்க. நான் சொல்றதெல்லாம் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. நடந்தால் இந்த தமிழகம் வீணா போயிடும். ஆனால் நடக்கிறத யாராலும் நிறுத்த முடியாது. அந்த இடத்துல அவர் இல்லை. இதெல்லாம் பார்க்க தானே போறோம். இந்த பயத்துல தான் நான் அந்த அரசு தொடரணும்னு நினைச்சேன். விஜய் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன காரணம் இருக்கு? அவர் நடிச்சுட்டு இருக்கட்டும், அவர் பாட்டு அவர் படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்போம். அரசியலுக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை. இது ரொம்ப கடினமான களம், வேற மாதிரியான தளம். இங்கே பல விதங்கள் இருக்கு. ஊழல் பேசுறாருல. இப்போ கூட சில முக்கியமான தலைகள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ ஆதவர்ஜனாலாம் வில்லிவாக்கத்தில் அவ்வளோ பணத்தை இறைச்சாருன்னு தெரியும். எதுக்கு பணத்தை இறைக்கணும்? போட்டதை எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கை தானே. ஊழல் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுன்றதை விளங்கிக்கிட்ட ஒரு சாமானியன் நான் வாக்காளர். எந்த கட்சி தொண்டனும் இல்லை, அபிமானியும் கிடையாது. எனக்கு தெரியும்
என்னுடைய வயசுக்கு அனுபவத்துக்கும் ஊழல் அடிப்படை சில ஊழல்கள் ஏமாற்று லஞ்சம் இல்லாமல் அரசியலே நடத்த முடியாது, ஒரு கட்சியே நடத்த முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆரம்பித்தார், ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பித்து அப்புறம் வந்தார். போட்டி அரசியலுக்குள்ளே தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்தானே கட்சி நிதி தேவைப்படுது இல்லை, பார்ட்டி ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும்? தொழில் அதிபர்கள் தான், தனிப்பட்ட ஆட்கள் எவ்வளோ கொடுத்துட முடியும்? தொழில் அதிபர்கள்ட்ட தானே போய் நிற்கணும். 1 கோடி 3 கோடி 5 கோடி 50 கோடி வரைக்கும் கொடுக்க ஆள் இருக்கான். அவன் எதுக்கு அவன் கட்சி வளர்க்க அவன் நிதி கொடுக்கணும்? இன்னைக்கு நான் 3 கோடி கொடுத்தா நாளைக்கு எனக்கு 300 கோடி கான்ட்ராக்டில் எனக்கு கான்ட்ராக்ட் நீ கொடுக்கணும், அதில் நான் உனக்கு கமிஷன் கொடுப்பேன். இதான அரசியல் தொழில். அப்போ எல்லாரும் கட்சி நிதிக்கு நாளைக்கு தாவேக்கா நடத்துறதுக்கு எங்கேருந்து யார் காசு கொடுப்பா? இதாக பண்ண தான் போகிறாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் பாருங்க. இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சில பாசிட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா சார்பில் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பல இளம் முகங்களை சட்டசபையில் பார்ப்போம்ல, நமக்கே ஒரு புது நம்பிக்கை வரும், மலர்ச்சி வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது பெரிய பாடமாக திமுகவும் அதிமுகவும் எடுத்துக்கணும். இந்த வயசானவங்களெல்லாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆலோசகர்களாகவும் அறிவுரை சொல்கிற இடத்துல வச்சுட்டு வேட்பாளர்களை ஓரளவுக்கு இளைஞர்களை இறக்கு, 50 வயசு கீழே மட்டுமே போட்டியிடணும்னு இறக்குங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த வலிமை, உத்வேகமும் வீரமும் அவங்க வயதானவர்களால் முடியாது. அறிவுரை அங்கே எடுத்துக்கோங்க, ஆலோசனை எடுத்துக்கோங்க, நீ இவங்களை செயல்பட விடுங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். விஜய் பின்னாடி, விஜய் இப்போ அவருக்கு 52 வயசுனா கூட ஒரு ஹீரோன்னும் போதே ஒரு இளமையானவர்ன்ற எண்ணம் நம்ம மனசில் நம்மளை அறியாமல் ஆள் மனசில் நமக்கு வந்துடும். அப்போ அவரும் இளமையானவர். அவர் பின்னாடி போனால் நம்மளும் எல்லா யங்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் வந்தனால தான் இளைஞர்கள் ஓட்டு போட வந்தாங்க. இத்தனை நாள் இந்த பழம்பெரும் கட்சிகள் இருந்தனால வயசானவங்க ரொம்ப பழமையான கட்சின்னும் பொழுது இளைஞர்களுக்கு வாக்கு போட ஒரு எண்ணமே வராது. இப்போ விஜய்க்கு வந்தோடனே ஒன்று அரசியல் விழிப்புணர்வு வந்துருச்சுலாம் சில பேர் சொல்லுவாங்க. அது அரசியல் விழிப்புணர்வு இல்லை, ஒரு இளைஞன் வந்தது போல உணர்வு வந்ததனால் இளைஞர்களுக்கும் நடிகன் ஹீரோ ஏற்கனவே மனசில் இருக்கிறனால ஐடல் மாதிரி ஒரு விக்கிரகமாக இருக்கிறனால அவர் பின்னாடி வந்து வாக்களிக்க வந்துட்டாங்க. இது தொடக்கம். உடனே எல்லாம் பெரிய அரசியல் சிந்தனையோட வந்துட முடியாது. இந்த தொடக்கத்தில் வரும்போது இப்போ கவனிக்க ஆரம்பிப்பாங்க. நிறையா முந்தைய அரசாங்கம் இதெல்லாம் பண்ணிச்சு, நம்ம அண்ணன் எல்லாம் பண்ணுவேன் நிறைய பேச்சில் தான் இருக்க செய்யலன்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு. இந்த இளைஞர்கள் வந்தது ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அந்த பிஜேபியில் பலர் தோத்தது. அந்த கொடுங்காலிகள்லாம் வந்து அந்த தமிழகம் வந்து இனக்கலவர பூமியாக மாறி சட்டசபையெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணமாக இருந்து வழி நடத்தியிருப்பாங்க. வானதி சீனிவாசன் தோத்ததெல்லாம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப நல்லது. அது மாதிரி ஏன்னா அவரெல்லாம் ஊழலை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க கோயம்புத்தூரில் பண்ண ஊழல்கள்லாம் அவ்வளோ பட்டியல் போடுறாங்க. இந்த தேர்தலில் பார்த்தா இந்த அம்மாவை இவ்வளோலாம் பண்ணியிருக்குன்னு ஊடகங்கள் வெளியே பேச மாட்டாங்க பிஜேபி பண்ணுறத. அதனால பலருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த போன்ற தவறான தலைவர்கள் தோற்றுறது எனக்கு மகிழ்ச்சி. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். இதை மற்ற கட்சிகள் இனிமேல் நிச்சயமாக யங் பிளட்டை பம்பின் பண்ணுவாங்க பாருங்களேன், அதெல்லாம் வரும். விஜய் இனிமே இந்த ஊழல்னு சொல்லி பேசினதை நடைமுறையில் கடைபிடிக்கவே முடியாதுன்றது எனக்கு தெரியும், விஜய்க்கும் தெரியுன்றது எனக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு புரியும். இப்போ ஊரில் இருக்க இளம் வேட்பாளர்கள்லாம் சாதாரணமாக விஜய் ரசிகனாக இருந்தனால இன்னைக்கு சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக போய் உட்காந்துருக்காங்க. ஒரு வரலாற்று ஆவணமாயிடுச்சு அவங்களுக்கு. எந்த வயசில் ஆனாலும் பாரா அம்மா ஒரு காலத்தில் வந்து சட்டசபையெல்லாம் போய் உட்காந்துருக்கேன், அவங்களோட பிள்ளைகிட்டையும் பேத்திக்கிட்டலாம் சொல்கிற மாதிரி ஒரு இளைஞனுக்கு புது வாய்ப்பு கொடுத்துருக்காருல. இது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நேர்மையை பற்றி எல்லாத்தையும் பேசுகிற இதே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாழ்க்கை நிலையை இன்றைக்கி நல்லா பார்த்துக்கோங்க. 6 மாதம் கழித்து அவங்கள கவனிங்க, 1 வருஷம் கழிச்சு கவனிங்க, 3 வருஷம் கழிச்சு கவனிங்க, 5 ஆண்டுகள் கழிச்சு பாருங்க. எல்லாரோட வாழ்க்கை நிலை மாறி எத்தனை வாகனங்கள், எத்தனை சொத்து, வீடு எல்லாம் உயர்ந்திருக்குன்னு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுக்கு அரசாங்கம் தருகிற மாத வருமானம், ஊதியம், சம்பளம், மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பாருங்க. 1 லட்சத்தி. அதை வச்சு அவர்கள் இதெல்லாம் வாங்கியிருக்க முடியாதுன்னு 1 வருஷத்துல 3 வருஷத்துல 5 வருஷத்துல இதே தாவேக்காக வாக்களித்தவர்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு எங்கே கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவாங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 3 விதமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அவன் அடிக்கிறான், நாங்கள் அடிக்கக்கூடாதான்னு. இன்னைக்கு பேசுறப்ப அப்படி பேசல. நாங்கள் தூய கட்சி, ஒருத்தரை யாரும் 1 பைசா சம்பாதிக்க விட மாட்டேன், நான் தூய்மையாக இருப்பேன், வாக்குறுதி கொடுக்குறேன்னு. இவரும் அப்படி இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அந்த 234 எத்தனை பேர் வென்று வருகிறார்களோ, 113 பேர் அப்படி இருக்க போறதில்லை. ஏன்னா கடைசி நேரத்தில் இவருக்கு வேட்பாளர்கள் கிடைக்காம வெளியிலேருந்து வந்து ஒரு 100 வேட்பாளர்களில் பல பேர் தில்லு முள்ளு பித்தலாட்டம் பண்ண, திருடன், கொள்ளக்காரன், பல ரேப் கேஸில் மாட்டவங்கள்லாம் இருக்கிறான், கிரிமினல்ஸ்லாம். அவ்வளோ பயிலும் மோசமாக திருட தான் போகிறான். அன்னைக்கு இந்த வேட்பாளர் வாக்காளர்கள், தாவேக்கா ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க? இது சில பேர் சொல்லுவாங்க, அவன் திருடான், நான் திருடக்கூடாது, எங்கள் ஆளுங்க திருடக்கூடாதா. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்துருவாங்க, ஐயோ நமக்கே அசிங்கமாயிடணும்னு. 3ஆவது குரூப் வந்து வருத்தப்படுவாங்க, ஆமாம் உண்மையாலுமே நாங்கள் இப்படி எதிர்பார்க்கல, இவரே சாரே இப்படி இருப்பாருன்னு, அண்ணன் தளபதி இப்படி இருப்பார், நாங்கள் எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க. என்ன பிரயோஜனம்? 5 ஆண்டுகள் இந்த சேதத்தை இந்த தமிழ் மாநிலம் அனுபவித்து தான் ஆகணும். இவங்க நிர்வாகத்தில் எவ்வளோ சிறந்தவங்களா இருக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது,
நமக்கும் தெரியாது. ஆனா இவருடைய பின்னணி இதுவரைக்கும் அவருடைய வாழ்ந்த தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, வெளியில நமக்கு தெரிந்த வாழ்க்கையை வச்சு சொல்றேன். தனிப்பட்டனா நான் கற்பனை எதுவும் பண்ணிக்கல. வெளியில நமக்கு தெரிந்த அவருடைய தனிப்பட்ட பண்பு, குணநலன், அவர் வருமான வரியை கட்டியது கட்டாதது, வருமானத்தை மறைத்தது, இதெல்லாம் பண்ணும் பொழுது இவர் எப்படி இங்க நடந்து கொள்வார் என்று நான் அதை வைத்து ஒரு யூகித்துக் கொள்ளுகிறேன். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இவரும் ஒரு தவறானவராகவே இருப்பார். அதையெல்லாம் தாண்டி இந்த பொது மக்களுக்கு, சமூகத்துக்கு என்ன நலத்திட்டங்கள் செய்திட முடியுன்ற அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு முந்தைய அரசையும் ஆதரித்தேன், எதிர்த்தேன், விமர்சித்தேன். அது இது நடந்தால் நல்லது பண்ணால் நிச்சயமாக நான் பாராட்டுவேன். எப்பனாலும் என்னுடைய அக்கறை எல்லாம் வெறும் இந்த பொது நலன், என்னுடைய தமிழ் மாநிலம், சமூகம், குறிப்பாக முதல்ல கல்வித்துறை. இந்த அரசு பள்ளி பிள்ளைகள் சின்ன சின்ன சிற்றூர்களில், கிராமங்களில், குக்கிராமங்களில், அரசு பள்ளிகளில் எவ்வளோ பேர் எவ்வளவு எதிர்ப்புகளுக்கு சங்கடங்களுக்கு இடையில அரசு பள்ளிக்கு படிக்க வராங்க. அவங்களுடைய கனவுகளை கொடுக்கறதும், நம்பிக்கை ஏற்படுத்துறதும், அவங்களுடைய வாழ்க்கையில் உறுதியை கொண்டு வரதும் எல்லாம் இவங்க நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அன்பில் மகேஷ் மூலமாக. அதெல்லாம் நின்று போச்சுன்ற வருத்தம் உண்டு. இவங்க அதே போல் குறைந்தபட்சம் அதுலேயாவது நிற்கணும். கீழே போனாலும் வருத்தம், இழப்பு, நமக்கு மேலே போனால் ரொம்ப மகிழ்ச்சி. இதையும் நான் எடுத்து மிகைப்படுத்தி பாராட்டுவேன். அந்த எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை விஜய் சிறப்பா அவ்வளவுதான். முதல்ல நான் தான் நிற்பேன். ஸ்டாண்டை மாத்துவீங்க. அதுல ஸ்டாண்ட் என்ன இருக்கு? எனக்கு வேண்டியது நல்லா இருக்கணும் தானே. அது எவன் பண்ணா என்ன? இவங்களால பண்ண முடியாது, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுதான் என்னுடைய வாதமே. விஜய்க்கு எதிரானவனே இல்லை. விஜய்க்கு எதுவும் செய்ய முடியாது, அனுபவம் இல்லைன்றது தானே என்னுடைய கருத்து. அவருடைய இயலாமைக்கு எதிரானவர். யாரையோ வச்சு நல்லா பண்ணிட்டாருன்னு வைங்க, அப்புறம் நமக்கு என்ன வேணும்? நல்லா தானங்க இருப்போம், சுபிட்சமா இருப்போம், சந்தோஷமா இருக்க போறோம். யார் ஆட்சியில் இருந்தால் நமக்கு என்ன? மக்கள் நல்லா இருக்காங்களா, ஒற்றுமையா இருக்காங்களா? முதல்ல சமூக ஒற்றுமை, அப்புறம் இந்த முன்னேற்றத்தை பத்தி இவங்க பேசணும். இவ்வளவுதான் பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. பொருளாதாரம்லாம் அவ்வளவு எளிதில்லை. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க என்னவோ பொருளாதாரத்தை இன்னைக்கு 11.13 கொண்டாந்து நிறுத்தினாரு. எவ்வளவு திட்டங்கள் சார். ஐயோ இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க. யார் வரப்போறா கல்விக்கு? யார் இது வரப்போறா? புரியல. பார்ப்போம், ஒரு நம்பிக்கையோட இருப்போம். பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பயிர். நன்றி.